எப்படி ஒரு பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவாக இருக்கும் மாதிரி எனக்கு எங்கள் அப்பா தான் ஹீரோ. எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், அது பயங்கர பொன்மொழி மாதிரி இருந்துச்சு. அது இப்போ தான் தெரியுது, அப்போ தெரியல. இந்த அஞ்சரைப்பட்டியிலலாம் காசு திருடுவோம். அப்போ அப்போ எங்கள் அம்மா பயங்கரமாக அடிப்பாங்க. அப்போ எங்கள் அப்பா ஒன்றே சொல்லுவார், இதெல்லாம் வந்து வேஸ்ட்டு கிடையாது, பேங்க்கில் போடுற மாதிரி ஒரு வட்டி முதல்மா சேர்ந்து வரும்னு சொல்லுவார். அப்போ எனக்கு தெரில அது. ஆனால் அதுக்கப்புறமா இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணும்போது அவர் கூட இல்லை. He was very reserved, doesn't talk much. And second thing is that my dad goes to work early morning, like 5 o'clock, 4:30 and all. And I wait for him when he comes back. Like whatever time it will be, even it's midnight, I'll wait. Even after wait also he'll look at me, he will ask, oh, you didn't sleep? So I was like, no. But we had a connection. படத்தில் வந்து அவர் ஒரு டிட்டர்மைண்டான ஒரு அப்பாவாக தான் இருந்தார். ஸோ அதே மாதிரி தான் எங்கள் அப்பா ரொம்ப டிட்டர்மைண்டாக எப்படி எல்லா நாளும் இன்னும் வரைக்கும் ஓடிட்டு தான் இருக்கார் எங்களுக்காக. ஸோ படத்தில் வந்து அவர் அடுத்த தலைமுறையை வந்து தூக்கி நிறுத்தணும்னு ஓடாத ஓட்டம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் ஓடாத ஓட்டம் இல்லை. என்னதான் இவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அது எங்ககிட்ட காட்டினதும் கிடையாது. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் இல்லை சொல்லி இவ்வளோ செலவுலாம் பண்ணுறோன்னு என்றைக்குமே சொன்னதில்லை, மூஞ்சிலையும் காட்டினதில்லை. ஒரு வாட்டி ஃபோன் வாங்கி தர சொல்லி சண்டை போட்டேன். ஸோ அப்போ அது வாங்கி தரல. அது ஏன் நல்லது தான் பண்ணாருன்னு அப்போ எனக்கு புரியல. ஸோ அப்போது ஒரு பெரிய பிரச்சனையே பண்ணேன். எப்படி தினேஷ் அன்றைக்கி அவங்க வீட்டில் அந்த இன்டர்வல் முன்னாடி கத்தினானோ அதே மாதிரி தான் அன்றைக்கி நான் பஸ்ட் அவுட் ஆனேன். ஆனால் அப்புறம் காலங்கள் போக தான் தெரிஞ்சுது அவர் எது பண்ணாலும் நல்லது தான் பண்ணுவாருன்ட்டு. ஸோ நிறைய விஷயங்கள் புரியல, லேட்டாக தான் புரிஞ்சுது.